ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி சுவையான தாபா ஸ்டைல் பன்னீர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எல்லோரும் நிறைய பேர் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, வீட்டில் செய்யறது ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்லிட்டு நினைப்பீங்க. பட் இது நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாக நீங்கள் வீட்டில் செய்திட முடியும். ஸோ இந்த ரெசிபி தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்களோட சேனல் சென்னை குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா, வெங்காயம்லாம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கு. அப்புறம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் வெண்ணெய் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம், 1 ஸ்பூன் அளவுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 டொமேட்டோ கட் பண்ணி நறுக்கி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம், பச்சையாகவே அரைச்சி வச்சுருக்கோம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தயிர், அப்புறம் பிரிஞ்சி இலை, ஜீரகம், அப்புறம் மிளகு, ஏலக்காய், பட்டை, அவ்வளோதாங்க இது செய்கிறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இப்போ கடாயில் பன்னீர் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி சைஸில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பீஸ் உடையாமல் இருக்கும். ஸோ நல்லா பன்னீர் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், மேலே நல்லா முருங்கலாக இருக்கும். இந்த மாதிரி 2 சைடு மட்டும் திருப்பி போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி தனியாக பன்னீர் எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், கரெக்டாக இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்திருக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மீதி இருக்க எண்ணெயிலேயே நம்ம சொல்லியிருக்க மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்க போகிறோம். பிரிஞ்சி இலை, ஜீரகம், அப்புறம் பட்டை, மிளகு, ஏலக்காய், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ கூடவே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா உங்களுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகி கிடைக்கணும். அந்தளவுக்கு நமக்கு இது வதக்கணும். பாருங்கள், நல்லா வதக்கிட்டோம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதுக்கப்புறமும் நம்ம வெங்காயம் நல்லா வதக்கிக்க போகிறோம். ஸோ வெங்காயம் எவ்வளோ ரோஸ்ட் ஆகுதோ அவ்வளோ தூரம் நமக்கு இது டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஒன்றுத்தை நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு சால்ட்டு, காஷ்மீரி மிளகாய் தூள், அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் பொடி, அப்புறம் மஞ்சள் பொடி நான் சேர்த்துருக்கேங்க. காரம் உங்களுக்கு 2 பச்சை மிளகா வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் நான் பச்சையாக அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் 2 அப்படின்னா தக்காளி ஒரு 3 இல்லை 4 நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ தக்காளி இப்போ நம்ம வதக்கும் போதே நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நமக்கு நல்லா அழகாக கிடைக்கும். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தயிர் நமக்கு அந்த தாபா ஸ்டைலோட அந்த ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ மறக்காமல் தயிர் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரு கிரேவி மாதிரி நல்லா வரும், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். அந்தளவுக்கு நம்ம வதக்கணும். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு வராமல் இருக்குது இல்லையா. இப்போ இன்னும் நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வதக்குனா போதும். இப்போ பார்த்திங்கன்னா நான் சோலே மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இது இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ண தேவையில்ல. இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி சொல்லக்கூடிய அந்த காய்ந்த வெந்தய இலைகளை நான் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருக்கிற ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கோம், டீப் ஃப்ரை பண்ணல. ஸோ ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கிற பன்னீரையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ கலரே பார்த்திங்கன்னா கிரேவியே உங்களுக்கு தாபா ஸ்டைல் கிரேவி உங்களுக்கு அழகாக ரெடி ஆகிருக்கு. பன்னீர் போட்ட பிறகு ரொம்ப நேரம் நீங்கள் அடுப்பில் வைக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பட்டர் நான் எடுத்து வச்சுருந்த பட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீர் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான தாபா ஸ்டைல் பன்னீர் கிரேவி சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு. இது நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எங்களுக்கு தாபா கிரேவி அப்படியே எங்களுக்கு கிடச்சிச்சு. நாங்கள் இதை நான் கூட டேஸ்ட் பண்ணோம். ஸோ செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் மறக்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி மேலும் பல ரெசிபிகளுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.